ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபுட்டி மூவி ரிவ்யூஸ். தன்னோட முதல் படத்துக்கே நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணி இவெல்லாம் ஹீரோவா, ஆக்டிங்கே வரல, விட்டா யார் வேணாலும் ஹீரோ ஆயிடுவாங்கன்னு எல்லாரும் கேலி பண்ணி கலாய்ச்சி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் அவர் தன்னோட சொந்தம் ஆகியிருக்காரு. அவருக்காக உயிரே கொடுக்குற ஃபேன்ஸ், அவரோட பேர் கேட்டால் பாக்ஸ் ஆஃபீஸில் வைப்ரேஷன், அவரோட படம் ரிலீஸ் ஆனால் திருவிழா, பல கோடி ரசிகர்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் பிறந்தநாள் முன்னிட்டு அவரோட லைஃப் ஜெர்னியை தெரிஞ்சுப்போம். ஜூன் 22, 1974 சென்னையில் ஜோசப் விஜய் சந்திரசேகர் பிறகுறாரு. இவரோட அப்பா S.A. சந்திரசேகர், அம்மா ஷோபா சந்திரசேகர். ரெண்டு பேருக்கும் ஃபிலிம் பேக்ரவுண்ட் இருக்கு. சந்திரசேகர் சார் ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஷோபா மேம் பிளேபேக் சிங்கர். தளபதி சின்ன வயசுல நல்லா பேசிட்டு குறும்பு பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் அவரை மன ரீதியாக ரொம்ப பாதிச்சிச்சு. அது வரைக்கும் கலகலன்னு பேசிட்டு இருந்த நம்ம தளபதி ரொம்ப காமா சைலண்டா மாறிட்டாரு. 10 வயசு இருக்கும்போது, அதாவது 1974 நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வெற்றி படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா டெபியூ பண்ணாரு விஜய். அதுக்கப்புறமா தலைவரோட நான் சிகப்பு மனிதன், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இந்த மாதிரி படங்களை சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சாரு. சென்னையில் இருக்கிற பாலலோக் ஹை ஸ்கூல்ல படிப்பை முடிச்சு லயோலா காலேஜ்ல கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணாரு நம்ம தளபதி. லயோலா காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தியேட்டர்ல நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சாரு. இந்த டைம்ல தான் ஆக்டிங் மேல அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. 1992 அவங்க அப்பா S.A. சந்திரசேகர் டைரக்ஷன்ல நாளைய தீர்ப்பு படத்தோட ஹீரோவா டெபியூ பண்ணாரு தளபதி விஜய். நாளைய தீர்ப்பு ரிலீஸ் அப்புறமா அவர் நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஃபேஸ் பண்ணாரு. இவன்லாம் ஹீரோவா, அப்பா டைரக்டர்னால ஹீரோ ஆயிட்டான்டா, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ் தப்பான ஆர்டிகல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. 1994 ரசிகன் படம் வெளியாச்சு. இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இளைய தளபதி என்ற டைட்டில் விஜய்க்கு கொடுத்தாங்க. இந்த படமும் ஹிட் ஆச்சு. ராஜாவின் பார்வையிலே, சந்திரலேகா, விக்ரமன் இயக்கத்தில் வந்த பூவே உனக்காக, இந்த மாதிரி படங்களோட தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டாரு விஜய். இதே வருஷம் ரிலீஸ் ஆன செல்வா படத்துல 140 ஃபீட் மேல கேஸ் ஸ்டண்ட் பண்ணி எல்லாரையும் மிரள வச்சுட்டாரு. 1997 ஃபாசில் இயக்கத்துல வந்த காதலுக்கு மரியாதை படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கினாரு நம்ம தளபதி. 1999 அவரோட ஃபேனான சங்கீதா அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு விஜய். அவங்களுக்கு இப்போ 2 குழந்தைங்க, சஞ்சய் அண்ட் திவ்யா. அதுக்கப்புறமா நிறைய ஃபிளாப்ஸ் அண்ட் ஹிட்ஸ் நடுவில் கெரியர் ரன் ஆகிட்டு இருந்தது. பட் ஹியூஜ் இண்டஸ்ட்ரி ஹிட் அது வரைக்கும் வரல. அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆகி 12 வருஷத்துக்கு அப்புறமா 2004 தரணி இயக்கத்தில் வந்த கில்லி மிகப்பெரிய வெற்றி படமாக விஜய் சாருக்கு அமைஞ்சது. தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஃபர்ஸ்ட் 50 crore கிராஸ் ரிசீவ் பண்ண படமும் கில்லி தான். அதுக்கப்புறமா திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி மாதிரி ஹிட் படங்கள் வந்தாலும் குருவி, சுறா, வில்லு, ATM, காவலன், வேலாயுதம், இந்த மாதிரி ஃப்ளாப்ஸோட கெரியரில் ஒரு டார்க் ஃபேஸுக்கு போயிட்டாரு நம்ம விஜய். 2012 முருகதாஸ் இயக்கத்தில் வந்த துப்பாக்கி படத்தோட ஒரு மாஸ் கம்பேக் கொடுத்தாரு நம்ம தளபதி. துப்பாக்கி அவரோட ஃபர்ஸ்ட் 100 crore கிளப் மூவியாக கூட அமைஞ்சது. 2014 முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்த கத்தி பிக்கெஸ்ட் ஹிட்டாக அமைஞ்சது. ஸ்டில் அந்த BGM, அந்த காயின் ஃபைட்டு ஃபேன்ஸ்க்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா தெரி, மெர்சல், மாஸ்டர், பிகில், இந்த மாதிரி படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸை ஷேக் பண்ணிட்டாரு நம்ம விஜய். ஒரு ஜாபையோ இல்லை ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் ஒர்க்கையோ ஸ்டார்ட் பண்ணி என்னடா இது ரிசல்ட்டே வரலன்னு நம்மள நிறைய பேர் விட்டுடுவோம். ஆனால் இவர் முதல் படத்திலேயே நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் கலாயிச்சு கேலி பண்ணி ரூமில் கதறி கதறி அழுதி டிப்ரெஷனுக்கு போயிட்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும், சக்ஸஸ் ஆகணும்னு வெறித்தனமாக விடாமுயற்சியோட ஆக்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஃபைட்ஸு, டான்ஸு, ஸ்டன்ஸ்னு எல்லா கேட்டகரியிலையும் கலக்கி ஒரு ப்ரைம் ஸ்டேஜுக்கு அப்புறமா நிறைய ஃப்ளாப்ஸோட கெரியரில் ஃபைட் பண்ணி இன்னைக்கு 11 100 crore கிளப் படங்களோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹீரோ இன் இந்தியன் சினிமாவாக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டு வருகிறாரு. கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தெம் வித் யுவர் ஸ்மைல் கேப்ஷனுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நம்ம தளபதி இருக்கிறாரு. கிடைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். என்ன நண்பா? ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இஸ் லியோ அண்ட் தளபதி 68. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ், பை.